இனி ஆன்லைனில் டெண்டர் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையிலும் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் என தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் இதுவரை பொது ஏலம் மூலம் டெண்டர் விடப்பட்டு வந்தது. அதாவது பொது ஏலத்தில் யார் அறநிலையத்துறைக்கு வருவாய் வரும் வகையில் ஒப்பந்த புள்ளி கோருகிறார்களோ அவர்களுக்கு டெண்டர் விடப்பட்டது. ஆனால் இனி வரும் காலங்களில் ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆகஸ்ட் 13 மற்றும் 16 தேதிகளில் ஆன்லைன் மூலம் பொது ஏலம் மற்றும் ஒப்பந்த புள்ளி நடத்துவது குறித்த பயிற்சியும் வழங்கப்பட இருக்கிறது. இனிமேல் டெண்டர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையிலும் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி ஆன்லைனில் டெண்டர் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையிலும் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் என தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் இதுவரை பொது ஏலம் மூலம் டெண்டர் விடப்பட்டு வந்தது. அதாவது பொது ஏலத்தில் யார் அறநிலையத்துறைக்கு வருவாய் வரும் வகையில் ஒப்பந்த புள்ளி கோருகிறார்களோ அவர்களுக்கு டெண்டர் விடப்பட்டது. ஆனால் இனி வரும் காலங்களில் ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆகஸ்ட் 13 மற்றும் 16 தேதிகளில் ஆன்லைன் மூலம் பொது ஏலம் மற்றும் ஒப்பந்த புள்ளி நடத்துவது குறித்த பயிற்சியும் வழங்கப்பட இருக்கிறது. இனிமேல் டெண்டர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையிலும் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இனி ஆன்லைனில் டெண்டர் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நந்தினி இணைப்பில் உள்ளார். நந்தினி, வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையிலும் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் என தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் இதுவரை பொது ஏலம் மூலம் டெண்டர் விடப்பட்டு வந்தது. அதாவது பொது ஏலத்தில் யார் அறநிலையத்துறைக்கு வருவாய் வரும் வகையில் ஒப்பந்த புள்ளி கோருகிறார்களோ அவர்களுக்கு டெண்டர் விடப்பட்டது. ஆனால் இனி வரும் காலங்களில் ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்து சமய அறநிலையத்துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஆகஸ்ட் 13 மற்றும் 16 தேதிகளில் ஆன்லைன் மூலம் பொது ஏலம் மற்றும் ஒப்பந்த புள்ளி நடத்துவது குறித்த பயிற்சியும் வழங்கப்பட இருக்கிறது. இனிமேல் டெண்டர்கள் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கும் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையிலும் இனி ஆன்லைன் மூலம் மட்டுமே டெண்டர் என தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.